எங்க சீக்ரெட் இதுதான். யூடியூப்ல மாதம் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யூடியூப்ல மாசத்துக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. எதுக்காக வீடியோ போடுறாங்கன்னே தெரியல. ஆனா வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. ஏர்ன் பண்றீங்களா யூடியூப்ல இருந்து கேட்டா அப்படின்னு சொன்னா இல்லன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏர்ன் பண்ணி ஒரு வருஷத்துல 1,00,000 வரையும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்க சொல்ற இந்த சின்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணீங்கன்னா மந்த்லி நீங்க ட்ராஜெடிக்கா சம்பாதிக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,00,000 சம்பாதிக்க யூடியூப்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க நிறைய பேர். சில பேர் பாக்கெட் மணி அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதை வச்சு யூடியூப் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் யூடியூப்ல ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி ஆள் போட்டு அந்த பிசினஸ் ரன் பண்றாங்க. லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்க மந்த்லி. இப்போ அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு ரியல் எக்ஸாம்பிளுங்க. சும்மா மாசத்துல 1,00,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் மாதிரி சொல்ல வரல. நாங்க கோச்சிங் பண்ற, சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ற எங்களோட கிளையண்டோட கேஸ் ஸ்டடி தான் இந்த வீடியோ. அவங்க வெறும் 10 sarees மட்டும் வீட்டில் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, நாங்க எப்படி அவங்களுக்கு கோச்சிங் பண்ணணும், அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆள் போட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். இதுவரையும் நீங்க ராஜவித்யாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜவித்யாலயா சேனல் யாருக்கான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களோட பிசினஸை யூடியூப்ல growth பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் பிளேஸ் தான் இது. எங்களோட கோச்சிங் பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும்னா rajavidyalaya.com வெப்சைட்டை வந்துட்டு நீங்க விசிட் பண்ணலாம். நாங்க வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ் வந்துட்டு கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சேனல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 0ல இருந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து ஜஸ்ட் 4 monthsல மானிடைஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி மானிடைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நீங்க வந்துட்டு ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை. ஜஸ்ட் 2 வீடியோஸ் வீக்லி அப்லோட் பண்ணியே உங்களோட சேனலை மானிடைஸ் பண்ண முடியும். இதே நீங்க ஒரு மானிடைஸ் ஆன சேனலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் மேனேஜ்மெண்ட்டுமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங் பண்றது, ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, டைட்டில் வைக்கிறது, அந்த உங்க வீடியோ வந்துட்டு கரெக்டான டைமுக்கு ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்றது அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது பத்தின மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா rajavidyalaya.com வெப்சைட் வந்துட்டு நீங்க விசிட் பண்ணுங்க. நாங்க இது மாதிரி எங்களோட கோச்சிங்ல சக்சஸ் பண்ண நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். ஸோ அதையுமே மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட் பிருந்தா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சாய் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாரி பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு தாட் வந்திருக்கு, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை வீட்டில் வாங்கி வச்சு அவங்க இந்த வாட்ஸ்அப் மூலியமா அதுல போட்டோ போட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்ல. அப்போ 1-2 சேல்ஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. பட் நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள தான் நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு போகிறோம்ப்போ அது எவ்வளோ நாள் அந்த சர்க்கிள் ஒர்க் ஆகும், எத்தனை நாளைக்கு அவங்க மட்டுமே வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 2 பசங்க. அந்த பசங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன பசங்க. அவங்கள்ட்ட யூடியூப் சேனல்னா எப்படி இருக்கும், பட் அவங்க அதுலயுமே வீடியோஸ் எடுத்து ஒரு 1 minute வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் கொடுத்து அந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வர்ற டைமுக்கு முன்னாடின்னு வைங்களேன். பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அப்பதான் ராஜவித்யாலயா சேனல்ல ஒரே ஒரு வீடியோ பார்த்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சாருக்கு ஜிமெயில் போடுறாங்க. அதன் மூலியமா சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ சார் வாங்கக்கூடிய அந்த ஹை பட்ஜெட் அந்த கோச்சிங் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. அந்த ஒன் டைம் அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்ட அப்புறமே அவங்க அந்த பேமெண்ட்டை போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றாங்க. வித்தவுட் ஒரு ஃபோன் கால் கூட அவங்க பேசல, போட்டுட்டாங்க, அமௌண்ட் போட்டுட்டாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. நம்ம சேனல்லையே சக்ஸஸ் ஸ்டோரிஸ், கிளைண்டோட ஸ்டோரிஸ்ல சாய் டெக்ஸ்டோட ஸ்டோரி இருக்கு. நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்போ அவங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. சாரோட ஒய்ஃப் கூட எல்லாம் க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அளவுக்கு. அண்ட் எங்களோட எடிட்டர் எல்லாருக்குமே ஒரு தீபாவளி பொங்கல்னா சாரீஸ்லாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. வாங்க அவங்க கோத்ரூ பண்ண ஸ்ட்ரகிள் என்னன்றத சொல்றேன். நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் வச்சு அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க சேல் பண்ணது பாத்தீங்கன்னா குர்த்திஸ் அண்ட் நைட்டிஸ். ஸோ நம்மகிட்ட கோச்சிங்
கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாரிய சேல் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த குர்த்திஸ் நைட்டிஸ்ங்கிறப்போ இந்த சைஸ் இஷ்யூங்கிறது நிறைய வரும். இந்த சைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் சாரின்னு நம்ம சேல் பண்றப்போ அது காமன் ஆயிடும், எல்லா ஏஜ் குரூப்புக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ நீங்க சாரி சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்போதைக்கு கையில இருந்த காசு போட்டு ஒரு 10 சாரீஸ் வந்துட்டு வாங்கி சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடுவுலையும் அவங்க நிறைய வந்துட்டு முதலீடு பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்டோட அமௌண்ட்லாம் போட்டு. என்னன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி இருக்க மாதிரி மொபைல் இல்ல. ஸோ நம்ம கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மொபைல் வாங்குறாங்க, ட்ரைபேட் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நம்ம ஒரு பிசினஸா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லையா, வாங்க வைக்க முடியாதுல்ல. அதனால நாங்க என்ன மாதிரி ஐடியா கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோஸ் வந்துட்டு இந்த சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ போடுங்க. ஏன்னா நம்ம சாரி சேல் பண்றதுக்காக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ரிலேட்டடா தான் நம்ம வீடியோ போட்டு கஸ்டமரை வந்துட்டு நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ற மாதிரி வீடியோ போடுங்க, அந்த சாரி மெயின்டெனன்ஸ் பத்தி வீடியோ போடுங்க. இப்போ குண்டா இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாரி கட்டினா அவங்கள ஒல்லியா காட்டலாம், இந்த மாதிரிலாம் டிப்ஸ் ஷேர் பண்றாங்களா, இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்கன்னு சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் உள்ள போட்டு அவங்க என்னெல்லாம் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாரி ப்ரீ ப்ளீட் பண்ற அயன் பாக்ஸ், அயனிங் டேபிள், அந்த கிரீன் மேட் பேக்ரவுண்டுக்கு எடுப்பாங்க இல்லையா, அந்த கிரீன் மேட், அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பணம் இல்ல அப்படிங்கிறப்ப சார்ட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், இது வந்துட்டு ஒர்க் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ உடனே நீங்க டெவலப் ஆகணும், அதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கறத யோசிக்காதீங்க. ஒரு பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 இயர்ஸ் ஆகுது, அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுல இருந்து அனலைஸ் பண்ணி தான் அதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன தோணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம பிசினஸ்க்காக இவங்களே இவ்வளவு யோசிக்கும் போது நம்ம ஏன் அதை ஒரு ஸ்டெப் எடுத்து செய்யக்கூடாதுன்னு திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிசினஸ் இல்ல, ஒரு விஷயமே நம்ம ஒரு பண்ணிட்டு இருக்கோம் நமக்காக அப்படின்றப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வரும். அந்த இடத்துல மோட்டிவேட் பண்றதுக்கு, அதை ரீகன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு, அதாவது நீங்க பண்றது கரெக்ட் தான், இதுல போங்க, இதுல growth ஆகலாம்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இது உங்க அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ சொல்ல மாட்டாங்க, வெளியே இருந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். இப்போ யூடியூப்லயே நிறைய பேருக்கு டிப்ஸ் போடுவாங்க பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க வெயிட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு. அதுக்கும் நீங்க ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி அங்க ஒரு மோட்டிவேஷனோட ஒரு கைட்லைன்ஸோட நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கும் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா. அங்கேயும் நீங்க தான் பண்ண போறீங்க, இங்கேயும் நீங்க தான் பண்ண போறீங்க. பட் அந்த கைட்லைனோட பண்ணும்போது உங்களோட ரிசல்ட் சீக்கிரமா வரும். சோ அதை தான் சொல்ல வரோம். இதே மாதிரி இந்த ஈகோவை கிரியேட் பண்ணி அதன் மூலியமா இந்த டிரான்சாக்ஷன், வெயிட் லாஸ் டிரான்சாக்ஷன் காமிச்ச வீடியோலாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆக போது அந்த 6 மாசத்துக்குள்ள வெயிட் லாஸ் பண்ணணும்னா அந்த மோட்டிவோட பண்றீங்கல்ல, இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி பிருந்தாவை வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண வைக்கிறதுக்கு எங்களுக்கு 8 மந்த்ஸ் டைம் ஆச்சு. அவங்களுக்கு 10 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதுமே சேல்ஸ் இருந்துச்சு, பட் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க கண்டினியூவா வீடியோ போட்டுட்டே வராங்க, சேனலும் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. தீபாவளி டைம் வருது, சோ அப்ப வந்துட்டு அவங்களோட பிசினஸ் ஒரு பூம் ஆகுதுங்க, ஒரு நல்ல சேல்ஸ் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், அவங்களுக்கு இப்ப வரையுமே அந்த growth வந்துட்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடுச்சு. அவங்க இப்போ சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அட்மின் வச்சு அவங்களுக்கு பே பண்றாங்க. நியூ ஸ்டாக்ஸ் நிறைய எடுத்து அவங்க ஸ்டாக் பில்ட் பண்ணி வைக்கிறாங்க. சோ அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருந்தாங்க, எவ்வளவு ஸ்டாக் வச்சிருந்தாங்க ஒரு குட்டி டேபிள் போட்டு அப்படிங்கறதெல்லாம் அவங்க சேனல்லையே நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் லாங் வீடியோ ரெண்டுமே தான் போஸ்ட் பண்ணுவோம். அவங்க ஸ்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா லாங் வீடியோல கலெக்ஷன் போடுற மாதிரி ஷார்ட் வீடியோல கலெக்ஷன் போடுவோம். அதுக்கு ஒரு கேப் ஆகும் பாத்தீங்களா, அந்த கேப்க்குள்ள சாரீஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆயிருது. இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சேல்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு, அதை மேனேஜ் பண்ண முடியல. சோ சேல்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ப்ராப்ளம் போய் சேல்ஸ் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராப்ளம் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்குங்க. சோ நிறைய உமன்ஸ் வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம ஹஸ்பண்ட் நல்லவரு, சோ நமக்கு வந்துட்டு எல்லாமே ஓகேவா போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு பெருசாகும் போது தான் நமக்கு தோணும், நம்ம கையில இன்கம் இருந்தா மேபி இதை சமாளிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். மேக்சிமம் ஆஃப் நம்மளோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனைக்கு 90% தீர்வுங்கிறது பணமா தான் இருக்கும். கரெக்ட் தானே? சோ அந்த மாதிரி உங்க கைனாலேயே நீங்க சம்பாதிக்கும் போதுதான் உங்களுக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும்.
மற்றவங்களுக்குமே ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு இண்டிபெண்டன்சி, ஒரு பேபி பத்தின ஒரு ஒரு growthக்குமே ஒரு நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு லேடிஸ் பொறுத்த வரையும். ஸோ நீங்களும் சேனல் ஆரம்பிங்க. இப்போ பிருந்தாக்கே இடையில வந்துட்டு ஒரு இஷ்யூ வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நகையை தான் அடகு வச்சு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டாங்க. அப்போ சார்ட்ட அதுக்கு கூட அவங்க கேட்டிருக்காங்க, எந்த பேங்க்ல வச்சா இதுக்கு வட்டி கம்மியா வரும் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த ஸ்ட்ரகிள்ல இருக்கிறப்ப இதோட போதும், நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைச்சிருந்தா இப்போ இவங்க இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ நீங்க எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும். நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, உங்களுக்கு என்ன வருங்கிறத தெரிஞ்சுட்டு அதை பிஸ்னஸா யூடியூப்ல கொண்டு வாங்க. அதை சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம இந்த மாதிரி கோச் பண்ணி கொண்டு வந்த நம்மளோட கிளைண்டோட சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க.